இப்போ இந்த ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறங்கறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். செய்ய தேவையான பொருட்கள்: சோம்பு, சீரகத்தூள், உப்பு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், எண்ணெய், கருவேப்பிள்ளை, இஞ்சி, அரிசி மாவு, கடலை மாவு. சரி, இப்போ நம்ம தேவையானது பார்த்தாச்சு. இப்போ எப்படி செய்யணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் வந்து சூட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, ரைட். இப்போ நம்ம கடாய் சூடாயிருச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய். இதை பொரிக்கிறதுக்கு, அதாவது ஆனியன் பக்கோடா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதை சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆனியன் பக்கோடா எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அதுக்கடுத்து ஃப்ளார், அதாவது ரைஸ் ஃப்ளாரை வந்து இதோட ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு அரிசி மாவு, அப்புறம் கடலை மாவு, பேசன் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த பேசன் ஃப்ளாரையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு கிளறிக்கணும். இப்போ மாவு இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் போடலாம், இன்னும் கம்மியாக இருக்குது மாவு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போது இந்த அளவு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இது கூட கொஞ்சமாக தண்ணி, அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா இப்படி முழுசாக வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப ரொம்ப கம்மியாக சும்மா தெளித்து விட்டுக்கிட்டால் இதுக்கு போதும். இந்த அளவு நல்லா தெளித்து விட்டுட்டு ஓகே ஃபைன். இப்போ நமக்கு வந்து ஆயில் நல்லா சூடாயிருச்சு. நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கோடா மிக்ஸரை இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆனியன் பக்கோடா வந்து ரெடி ஆயிருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கிற பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நான் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நல்லா குக் ஆயிடுச்சு. நமக்கு ஆயிலை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு
இப்போது அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து சுடுற எண்ணெயில் அப்படி வச்சுக்கோங்க. வச்சோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பொரிஞ்சிடும். இப்போது நமக்கு இந்த கருவேப்பிலை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் அப்படி கார்னிஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போ நமக்கு சூடான ஆனியன் பக்கோடா ரெடி. ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், க்ரீன் சில்லி எல்லாத்தையும் நல்லா நைஸாக சாப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு அது கூட சோம்பு, சீரகத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு, கடலை மாவு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விடணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியன் மிக்ஸை அந்த ஆயிலில் போட்டு பொரித்து பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போது சூடான சுவையான ஆனியன் பக்கோடா